பாடல் தாளிலே 3வது பாடலை பாடுவோம். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன். அவருடைய அன்பின் கயிறுகளால் நம்மை கட்டி இழுத்த ஒரு நல்ல அன்பின் ஆண்டவர் நாம் ஆராதிக்கிற இயேசு. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரத்திலே திபேரியா கடற்கரைக்கு பேதுரு தன்னுடையவர்களை சேர்த்து கொண்டு வலை எடுத்து மீன் பிடிக்க போயிட்டார். எவ்வளோ ஆண்டவர் உணர்த்தி பேசி ஆனாலும் போயிட்டார். ஆனால் திரும்பவும் இயேசு அந்த கடற்கரைக்கு பேதுருவை தேடி அங்கே வருகிறார். வந்து ஆமேன், இப்படி அந்த ஒரு வசனம் இருக்கும். ஆமேன், அவங்கள பார்த்து இப்படி கூப்பிடுவார், பிள்ளைகளே புசிக்கிறதற்கு உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா? உரலிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன், நம்மளாக இருந்தால் எப்படி கூப்பிட்டுருப்போம்? பின்மாற்றக்காரர்களே, துரோகிகளே அப்படின்னு கூப்பிட்டுருக்கான். இவ்வளோ செஞ்சிட்டும் 3.5 வருஷம் எங்கூட இருந்துட்டு, ஆனால் ஆண்டவர் அப்படி கூப்பிடல, பிள்ளைகளே. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். அடுத்து அவங்க கேட்குறாங்க, ஏதாவது உண்டா? ஒன்றும் இல்லை அப்படின்னா நம்மளாக இருந்தால் என்ன சொல்லியிருப்போம்? உங்களுக்கு எப்படி கிடச்சிருக்கும், நீங்கள் செஞ்சது அப்படி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் இயேசு சொல்கிறாரு, இல்லை ஆமாம் ஒன்றும் இல்லையா, பரவாயில்ல, நான் உங்களுக்கு தாரேன். அவர் சூடாக ஃபுட்டு ஆயத்தப்படுத்தி அவங்களுக்கு ஆமேன் ஸ்தோத்திரம் கொடுத்து சாப்பிட்ட பிறகு பேதுரை பார்த்து கேட்குறாரு, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் எப்படி இருக்கிறாயா? அன்பாக இருக்கிற. 3வது முறை கேட்ட உடனே பேதுரு அழுதுட்டார். ஆண்டவரே, நான் உண்மை நேசிக்கிறேன் என்பதை அறிவில். அந்த இடத்துல வச்சு பேதுரு சரணடைந்தார். அதன் பிறகு பேதுடைய சரித்திரமே மாறிவிட்டது. ஆமேன். ஆண்டவரிடத்திலிருந்து போனது அன்பு மட்டும், அன்பு மட்டும். நாம் சில நேரங்களில் செய்த தவறுகள் பாவங்கள் வரும்போது நாம் தண்டிக்கப்படுவோம், அது செய்யப்படுவோம்னு நினைச்சோம். ஆனால் கர்த்தர் கிருபையால் அவருடைய அன்பினாலே நம்மை இழுத்து கொண்டார். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா கையை தட்டி அந்த அன்பு நிறைந்த ஆண்டவருக்கு ஹல்லேலூயா நல்லா உற்சாகமாய் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஜீசஸ் மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே. எவ்வளோ சத்தமாக பாட முடியுமோ? எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன், இஸ்ரவேலே இருக்கிறவர்களும் சேர்ந்து மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே உன்னை எப்படி. கையை தட்டே. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, பாட்டு. மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. கை தட்டி. தாயை போல உணவு கொடுக்கிற தகப்பன், தகப்பனை போல சுமந்து செல்கிறவர். ஆமென். தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே. சொல்லுங்க. தாயை போல உணவு கொடுப்பவரே, தகப்பனை போல என்னை சுமந்து செல்பவரே, தகப்பனை போல சுமந்து செல்பவரே,
கொண்டவரே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே இஸ்ரவேலே நீங்கள சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி ஒப்பு கொடு நீங்கள சேர்ந்து எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்ட நல்ல தகப்பனே சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே உம்மை விட்டு தூரம் போன என்னை நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி சேர்த்து கொண்டவரே நல்லவனாக்கி என்னை சேர்த்து கொண்டவரே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு எப்ராஹிமே எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது செல்ல பிள்ளையாய் உங்க மடியில் இருக்கின்றேன் எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் உபத்திரவோ வியாகுலமோ செல்ல பிள்ளையா உங்க மடியில் இருக்கின்றேன் என்னை மறுமையோ எதுவும் ஒன்று கூட எங்களை பிரித்திட முடியாது எதுவும் என்னை பிரித்திட முடியாது எதுவும் என்னை